தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது அவருடைய ஒரு பக்கம். இது இன்றைக்கு நடக்கிற காரியம். இனி நடக்க போகிற காரியத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார், செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபேசு சபையை குறித்து நாம் தியானித்தோம், ஸ்மிர்னா சபையை குறித்து நாம் தியானித்தோம், பெர்கமு என்ற சபையில் குறித்து நாம் தியானித்தோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்கிற பகுதியை தியானித்தது மாத்திரமல்ல, உன்னை நான் அறிந்திருக்கிறேன்னு கத்த சொல்கிறார். எதை அறிஞ்சார்? நிறைய காரியங்கள். நம்ம சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல நீ எனக்கு சாட்சியா நிற்கிற பத்தியா, அதை நான் அறிந்திருக்கிறேன். 1000 போராட்டம், 1000 பிரச்சனைகளின் மத்தியில் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு பெரிய காரியத்தை, ஏன்னா அதுதான் அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல யார் குடியிருக்கிறா? நான் குடியிருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா அதை நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் அங்க சொல்லுகிறதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே அப்படின்னு, உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான ஒரு சாட்சியாக இருந்த அந்திப்பாவன் கொன்னாலும் கூட நீங்க விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். 1000 பிரச்சனை, பல சர்ச்சை கொளுத்தி போட்டாலும், பல உயிர்களை, எத்தனையோ தேவ ஊழியர்களை, தேவ விசுவாசிகளை துன்புறுத்தி அடிச்சு கொண்டு போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஐ நெவர் டர்ன் பேக். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன்னு நீ சொல்றதையும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. எங்களையும் என்னையும் சாதாரணமா கர்த்தர் தெரிந்தெடுக்கல. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது இப்போ எனக்கு 52 வயதாகிறது. அப்போ இதில் இதே காரியத்தை ஒருவேளை ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். பட் சீன தேசத்தில் சொல்றதா இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 53 ஆண்டுகள் சொல்லுவாங்க. தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடிடுவாங்க அவங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் அங்கே அது வரும்பொழுது வெளியே வந்த பிறகு அது அடுத்த பர்த்டேயாக மாறும், அது செகண்ட் பர்த்டேயாக மாறும். அவங்களுக்கு அப்படிதான் கணக்கு வச்சிருப்பாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் கூட வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பிரித்தெடுத்து என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அதாவது தாயின் கற்பத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரா, என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அதாவது தாயின் கற்பத்தில் இருக்கும்போது பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால என்ன பண்ணிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் என்ன பண்ண பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடியில அவர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அந்த இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, நல்லா கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே உலக நீங்க யோசிக்கிறோம், நீங்களும் நானும் யோசிக்கிறோம், எப்ப என்னைய தெரிந்துக்கிட்டார்? தாயின் கற்பத்துல இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த டிசைன்ல நான் இருப்பேன்னு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிட்டார். இந்த தோற்றத்துல இப்போ நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கவனிங்க பார்க்கலாம். அப்பதான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவா இருக்கும். ஏன்னா த கம்ப்ளீட் டிசைன் இந்த 2023வது ஆண்டுல நம்ம இந்த ஸ்டேட்ல இருப்போம், இந்த இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரிங்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை, அந்த கடைசி பகுதி என்ன சொல்லப்படுது? உலக தோற்றத்துக்கு முன்னே
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி, கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணியிருக்கிறாரா? நம்மை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனால நாட் ஆல் த இன்னைக்கு இருக்கக்கூடிய 700 கோடிக்கு அந்த காரியம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. இவள் எனக்கு சாட்சியாக இருப்பாள், இவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க? சாட்சியாக இருப்பாங்கன்னு பக்கத்தில் பார்த்து தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் பிரதர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்பெஷல் ஐஸ் அப்பான் us. அவருடைய கண்கள் என்ன மேல என்னவா இருக்குது? என் மேல நோக்கமா இருக்குது. ஏன்னா எல்லா நிலைகளில், அதாவது சூரியன் காலையில் உதிக்கிறதுலேருந்து அது மறைகிற வரைக்கும் அவருடைய கண்கள் என் மேல என்ன பண்ணப்பட்டிருக்குது? பதிக்கப்பட்டவைகளாக இருக்குது. பிகாஸ் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? என் தேவனால முன்குறிக்கப்பட்டவனாக இருக்கிறபடினால இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த அந்த நல்ல தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்ல இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், உன் கிரியைகள் அறிஞ்சிருக்கிறேன், இதில் எனக்கு சாட்சியா பல காரியங்கள் அறிந்திருக்கிறேன். நீங்க ரொம்ப சாட்சியா இருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் வேத வசனம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? 2 காரியத்தை பிரதர் சிஸ்டர் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லல. பிரதர் இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அதை என்ன பண்ற? வெறுக்கிறேன்னு சொல்றார். ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு? வெறுக்கப்படுகிறது. யாரை குறித்து அங்க சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பிலேயாமை குறித்து பேசுகிறார். 2வது யாரை குறித்து பேசுகிறார்? அந்த இடத்துல நிக்கோலாய் மதஸ்தர், அதை குறித்து அங்க வார்த்தை நம்ம சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 பேருடைய காரியங்கள் நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். அந்த காரியம் யார்கிட்ட இருக்குது? இந்த பெர்கமு சபை கிட்ட இருக்குது. ஏன் இன்னைக்கு இது புதுவாழ்வு ஜெம் சபையில் அது சொல்லப்படுகிறதுனா அந்த காரியம் என்கிட்ட இருக்குது. யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண சொல்றாருன்னா அதை சரி செய்ய சொல்றார். இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? தருணம் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னொரு நாள் வருமானம் எனக்கு தெரியாது. பட் திஸ் டே, ஒருவேளை இதுவரைக்கும் நீ குழந்தைய மாதிரி செயல்பட்டு போயிருந்திருக்கலாம். பட் this morning இந்த காலை பொழுதுல சபையாக இருக்கட்டும், அது சீர் பொருந்தட்டும் என்கிற விதத்தில் நிலைகள் சூழ்நிலைகள் எப்படியாயினும் இதுவரைக்கும் என் காரியம் கர்த்தர் வெறுக்கிற நிலைமையில காணப்பட்டாலும் இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில renew your strength, உன்னுடைய காரியத்தை நீ சீர்படுத்தி கொண்டு உன்னுடைய பலத்தை ஸ்திரப்படுத்துன்னு இந்த காலை பொழுதுல கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களை அப்படியே கைவிட்டு போகிறவர் என் ஆண்டவர் அல்ல. நிச்சயமா என் ஆண்டவர் மூழ்கி கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து கைப்பிடித்து தூக்கி விடுகிறவர்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்மளை கை தூக்கி விடுகிறவர். அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஏன் அப்படின்னு சொன்னா சாத்தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா பலவான் கிடையாது. அவன் யார் கிடையாது? பலவான் இல்லை, ஆனா தந்திரமானவன். he is a tricky man. எப்படி இவங்களை தள்ளணும்னு என்ன பண்ண தெரியும் அவனுக்கு தெரியும். எப்படி இவன் விழுவான், டைரக்டா சிலரை அட்டாக் பண்ணுவான், இல்ல சிலர் மூலமா போய் என்ன பண்ணிடுவான், அவனை தாக்கி அவனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க செய்கிறவன் அவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனா 1000 பிளான் வச்சாலும் எனக்கு மறுபடியும் நான் இந்த சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னாகமம் 23:23 நமக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தை அதுதான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான.
என்னதான் பிளான் பண்ணி எனக்கு நேரா சபிக்கிற வார்த்தைகள் வந்தாலும் எந்த காரியமும் என்னை சேதப்படுத்தாதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். எதுவும் என்னை சேதப்படுத்தாது பிரியமானவர்களே. ஒன்றும் என்ன பண்ண முடியாது, என்னை அசைக்க முடியாதுன்னு வேத வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் தான். பிலேயாம் சபிக்கும்படி என்ன வாங்கிட்டான்? கூலி வாங்கிட்டான். கூலி வாங்கி சபிக்கிறான். ஒரு தடவை சபிக்கல, 2 தடவை சபிக்கல, 3 தடவை சபிக்கல, சபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த உலகத்துல எந்த சபித்தலின் வார்த்தைகளும் என்னையும் என் குடும்பத்தையும் தொட முடியாதுன்னு விசுவாசிக்கிறவங்க மறுபடியும் கைகளை தட்டி எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டு. இந்த உலகத்தின் எந்த காரியமும் எந்த பயமுறுத்தல் இருக்குன்னு சொன்னா இந்த காலை பொழுதுல உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் நிச்சயமா உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பா. எதுவும் உங்களை அசைப்பதில்லை பிரியமானவர்களே. வேதவசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு முடியான ஒரு முக்கிய சிந்தை நமக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது எல்லா விதத்திலும் முயற்சி செய்கிறார் பாலாக்கு. எப்படியாவது இந்த ஜனத்தை என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு அவருடைய பிளானிங் அதுதான். ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அதாவது டைரக்டா இப்படி பண்ண முடியல அவனால, அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். பட் எப்படி அந்த ஜனங்கள் வீழ்ந்து போனார்கள். இஸ் a tricky thing. அதாவது கழுத வந்து என்ன பண்ணுது, கழுத கூட என்ன பண்ண போக மாட்டேங்குது. அங்கதான் கழுதையின் வாயை என்ன பண்றாருன்னா கத்த திறக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல அப்படியும் பேசி அதெல்லாம் கூட நடக்கிறத நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆனால் எல்லா நிலைகளில் அவன் வாழ்க்கையில்னாலும் அவங்களுக்கு ஒரு யோசனையை கொடுத்துட்றாப்புல. 2 காரியத்தை அவன் செய்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அருவருக்கிற 2 காரியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவன் சொல்லி கொடுத்த ஃபார்முலா. இவன் என்ன சொல்லி கொடுக்குறான், எப்படி இந்த ஜனங்களை வீழ்த்த முடியும். சபிச்சு பார்த்தா என்ன பண்ண முடியல, சபிச்சா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதனால் 2 காரியங்கள் அதை எப்படி உள்ளே வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதில் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். நான் வெறுக்கிறேன் சில காரியம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். எதிலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, மூழ்கி போய் விடக்கூடாது. எந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்தது என்பதை நாம் தியானிப்போம். நாம் நம்முடைய இது இஸ் a சூப்பர்மேன். பிலேயாமினுடைய ஆரம்பம் ஸ்பெக்டாகுலராக இருந்துச்சு. பிலேயாமினுடைய ஆரம்பம் எக்ஸலண்டா காணப்படுது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டவன். ஆனா அவனுடைய முடிவு நல்லா இல்லை. அதுதான் வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். மீதியானியருடைய 5 ராஜாக்கள் கொல்லப்பட்ட அதே வேளையில பட்டயத்தால் இந்த பிலேயாமும் என்ன பண்ணப்பட்டானா, கொல்லப்பட்டான்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வாசிக்க வேணாம், என்னாகமம் 31:8 நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தால் என்ன பண்ணாங்களா, கொன்று போட்டார்கள். பேர் யாரு, இவர் யாரு, இவர் தீர்க்கதரிசி. ஆனா என்ன பண்ணாங்க, பட்டயத்தால் கொன்று போட்டார்கள் அப்படின்னு அவருடைய முடிவு நல்லா இல்லை. ஆனால் அதுதான் அந்த பகுதி நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அதுதான் நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். இஸ்ரவேல் சுகமாய் இல்ல, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்கள் ஞானம் அடைந்து, அவர்கள் ஞானம் அடைந்து, இதை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஞானம் அடைந்து சொல்லுவோம். ஞானம் அடைந்து உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். என் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் சொல்லுவோம். முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். வார்த்தை தான் சொல்லப்படுது. முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. திருச்சபையே உங்கள் முடிவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பம் எக்ஸலண்டா இருக்கலாம், ஆனா
எதுதான் ரொம்ப முக்கியம்? முடிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு வேத வசனம் சொல்லுகிறது. பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, முடிவை குறித்து எச்சரிக்கையா இருங்க பிரதர். முடிவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பிவேர் ஆஃப் யுவர் எண்ட். உன்னுடைய முடிவை குறித்து எச்சரிக்கையா இரு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, திருச்சபைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியத்தை ஒருவேளை அறியாம தெரியாம நம்ம என்ன பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். பட் என்ன பண்ணு, மனம் திரும்பன்னு கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான். இது யாருக்கோ வெளியில சொல்லல, ஆண்டவர் பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு 7 குத்து விளக்குகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஏன் அதை ரிப்பீட் பண்றேன்னா, ஏன்னா சபையினுடைய துவக்கம் முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை அது. லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்கிற பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லைன்னு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்டூபிட் நேஷன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வடிகட்டின முட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம், யோசனை கெட்ட ஜாதி, அதாவது வடிகட்டின முட்டாள் அப்படின்ற வார்த்தை அங்கு அதாவது போடப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். இது மோசையினால பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இது எனக்கு அருமையான தேவ ஜனமே. அதனால நம்ம திருத்திக் கொள்வதற்கு, நம்ம சீர்படுவதற்கு, ஸ்திரப்படுவதற்கு கர்த்தர் சில காரியத்தை சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய முடிவும் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் வசனம் நமக்கு சொல்லப்படுது. முடிவு கிளைமேக்ஸுமா பட்டையை கிளப்பிருச்சு பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆரம்பம் எப்படி இருக்குதோ இல்லையோ, முடிவை என்ன பண்ணணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயத்தோடு சங்கீதக்காரன் வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, 73ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் என்ன சொல்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். என்ன சொல்றாரு, நிச்சயத்தோடு சங்கீதக்காரன் சொல்கிறான், முடிவில் என்னை என்ன பண்ணிடுவீங்க, மகிமையில ஏற்றுக்கொள்வீங்க. அப்பா, இங்க சங்கீதக்காரன் முடிவில் என்னை என்ன பண்ணிடுவீங்கன்னா மகிமையில் ஏற்றுக்கொள். சந்தோஷத்தோடு கூட என் ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்புறேன்னு பவுல் சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், எல்லாம் கவனிங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலருக்கும் மீதியானியருக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம், ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. இஸ்ரவேலர் மீதியானியரோடு கொன்று போட்டதோடு இந்த பிலேயாமையும் கொன்று போடுகிறார்கள். பிலேயாமையினுடைய வாழ்க்கை இவ்வளவு துக்கமா பரிதாபமா முடிந்ததற்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, அவனுடைய துரோகமான உடன்படிக்கை. யார் கூட அவன் கையை கொடுக்கிறான்றது ரொம்ப முக்கியம். அவனுடைய துரோகமான உடன்படிக்கை. 2வது, அவனுடைய தந்திரமான துர் ஆலோசனை. இதனால தான் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணானா, அவன் வாழ்க்கையில் விழுந்ததை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அம்மோனியரும் மோவாபியரும் தேவனுடைய சபைகளுக்கு உட்படல் ஆகாதுன்னு தேவன் திட்டவட்டமாக கூறியிருந்தார். அம்மோனியர் மோவாபியர் ஏன் அவங்க கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமா போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது. அவங்கள கிராஸ் பண்ணி போகணும், அந்த தேசத்தை கடந்து போகும்போது போகணும். ஆனால் இந்த மோவாபியர் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் அவங்க கூட அவங்கள வேணான்னு கத்த சொல்றேன்னா, அவங்க போகிற வழியில் அவங்களுக்கு என்ன கொடுக்கல, அப்பமும் கொடுக்கல, தண்ணீரும் கொடுக்கல. எல்லாரும் அதனால தான் அந்த ஜனத்தோட சவகாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இந்த பிலேயாம் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க
என்னதான் அவங்க செய்தாலும் ஆனா இவர் செய்த காரியம், பீலேயாமுக்கு கூலி பேசி என்ன பண்றாங்கன்னா அவனை அழைத்து வருகிறார்கள். அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் நான் என்ன பண்ணுகிறேன், துரோகமான உடன்படிக்கைன்னு சொல்லுகிறேன். ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அது வேண்டாம். ஆனா இவன் என்ன பண்ணுகிறான், இல்ல பிரதர் நான் உங்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டான், அதுல மயங்கி போகிறத வேதத்துல வாசிக்கிறோம். வாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில அவன் இதை தான் துரோகமான உடன்படிக்கையாக நாம் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வெளியரங்கமான வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போகாதீங்க. அநேக வேளைகளில் ஏன்னா இன்னார் சில வார்த்தைகளை சொல்லும்போது அது நமக்கு பேசுகிறது என்னவா இருக்கும்னா, இவ்வளவு இன்பமா பேசுறவர் நம்மளை ஏமாத்திடுவாரா அப்படின்ற லெவல் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா என் முடிவு என்ன பண்ணிடும், அது கிளைமேக்ஸ் நல்லா இல்லாமல் போயிடும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நன்றாக இருக்கும் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த ராஜா சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். ராஜா சொல்லுகிறார் பீலேயாம் கிட்ட, நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன்ப்பா, நீ சொல்வதையெல்லாம் செய்வேன், நீ சொல்வது எல்லாத்தையும் நான் செய்வேன்ப்பா, நீர் வந்து எனக்காக, நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். எனக்கு அருமையா அவன் சொல்றான், நான் பணத்துக்கு மயங்குற ஆள் கிடையாதுங்க. நீங்க அவன் ஒரு வேர்ட் சொல்றான். என்ன சொல்றான்னா, என்னாகமம் 22:18 வாசிங்க. பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரயோஜனமாக, பீலேயாம் சொல்றாரு, பாலாக்குடைய மக்களை பார்த்து சொல்றாரு, பாலாக் எனக்கு தந்த வீடு நிறைய, எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. எல்லாம் இங்க கவனிக்கலாமா? இங்க அவர் என்ன சொல்றார், என் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும். சாதாரணமாக வீட்டில் வெள்ளி பொண்ணு வச்சிருப்போம், எல்லாம் வச்சிருப்போம். எங்க வச்சிருப்போம்? வீடு நிறைய வச்சிருப்போமா? பீரோல மிஞ்சி போனா அதுல ஒரு சேஃப்டி லாக்கர்ல இருக்கும். நம்மளுடைய பிளான் பாருங்க, வைக்கிறார் அப்படி. நீ அவ்வளவோ கொடுத்தா கூட அப்படின்னு என்ன பண்றான்னா, அங்க அவன் ஆசை தெரியுது அந்த இடத்துல. அவன் ஆசை, வீடு முழுசும் நீ கொடுத்தா கூட அங்க வைக்கிற அந்த 1 பவுனோ 2 பவுனோ இல்ல 50 பவுனோ அது என்னவா இருந்தாலும் அந்த சேஃப்டி லாக்கர் போதும். ஆனா நம்மால ஆசை பாருங்க, வீடு முழுசும் நீ கொடுத்தா கூட அப்படின்னு சொன்ன மனுஷன் இப்ப என்ன நடக்குது, இப்படி பேசின பீலேயாம் இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக என்ன வாங்கிட்டான், அவங்கள்ட்ட கூலி வாங்குறத வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காரியம் இந்த இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, பணம் உங்களை கவர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த விதத்திலும் பணம் என்னை கவர்ந்து விடக்கூடாது, பதவி உங்களை மயங்க வைத்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் யாரு தான், ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாமே யாரு தான், மனுஷன். இந்தாங்க பிரதர் இதை பிடிங்க, அப்படி 5 லட்சம் கொடுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு என்ன நடக்குது, ஓகே ஒரு சின்ன சபலம் தட்டுது, 5 லட்சம், ஐயோ இல்லைங்க, அப்போ வாங்க இன்னொரு 5 லட்சம் தரவா அப்படின்னு என்னவாகுது, கொஞ்சம் ஸ்ட்ரக்அப் ஆகுது. இப்படித்தான் யாருக்கு ஏற்பட்டது, இந்த பீலேயாமுக்கு ஏற்படுகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொன்னா, என்னாகமம் 23:10 வாசிக்கும் போது இவர் சொல்லும்போது என்ன வார்த்தையை அவர் சொல்லும்போது சொல்றாருன்னா, வாசிங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கற்பாங்கை எண்ணுகிறவன் யார், கார்பாங்கை எண்ணுகிறவன் யார், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு யார் முடிவை போல இருக்கட்டும், அவன் முடிவை போல இருக்கட்டும்னு சொன்ன பர்சன் தான். ஆனா அவன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா, உள்ளத்தின் ஆழம் நல்லா இல்லை, எல்லாம் என்னதான் வெத்து வேட்டுன்னு சொல்லுவாங்களா, வாய் ஜாலம், எல்லாம் வீணா வாய் ஜாலம் இருக்குதே ஒழிய, ஆனா உள்ளம் என்ன பண்ணல, நல்லா இல்லை. அதை தான் அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் சொல்றார் என்னாகமம் 22:12, தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்னாகமம் 22:12 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தெளிவான
இந்த தெளிவான ஒரு பதில் போதாதா? தேவன் பிலேயாமை நோக்கி சொல்றார், நீ அவர்களோடு என்ன பண்ண வேண்டாம், போகவே வேண்டாம். அந்த ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது தெளிவா இருக்குதா? இந்த ஆன்சர் தெளிவான ஆன்சர் கொடுக்குறாரு. ஆனா என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? 19ஆம் வசனத்தை வாசிங்க, 22:19. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். அங்க அவர் சொல்றாரு, இனி இன்னொரு தடவை நான் கேட்டு பார்க்குறேங்க கர்த்தர்கிட்ட, இன்னொரு தடவை நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்ல, ஐயா நாங்கள் அவன் என்ன சொல், இங்கே கவனிங்க பார்க்கலாம். இப்போ பைபிள் அங்கே பார்த்தீங்கன்னா புரியாது. அவர் என்ன சொல்லிக்கணும், ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புத்தி வராதா, சொல்லிட்டேன்ல, இனிமே என்ன கிடையாது, உனக்கு புத்தியே கிடையாதா அப்படின்னு ஆண்டவர் அவன் என்ன பண்ணியிருக்கணும், ராஜா கிட்ட அவன் அப்படி பேசியிருக்கணும். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா, தயவு செய்து என்ன பண்ணுங்க, கிளம்புங்க, தயவு செய்து போங்கன்னு என்ன பண்ணிருக்கணும், அவன் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் சொல்ல, இந்த ராத்திரி இவங்க கர்த்தர் சொல்றாரான்னு என்ன பண்றேன், கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுகிறத அந்த பகுதியில் வாசிக்கணும். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் சிலர் லஞ்சம் வாங்குகிறார்கள். அதான் இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் தான். விசுவாசியாய் இருந்து லஞ்சம் வாங்குவீர்கள் என்று சொன்னால், நியாயத்தை புரட்டி போடும்படியாக லஞ்சம் வாங்குவீர்கள் என்று சொன்னால், உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக லஞ்சம் வாங்குவீர்கள் என்று சொன்னால், ஏன்னா கர்த்தருடைய தண்டனை என்ன பண்ணும், நிச்சயமாய் உண்டு என்பதை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பகுதி உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் சொல்லிக் கொடுக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. முடிவு எப்படி இருக்குன்னா பரிதாபமாக முடியும். ஏன்னா எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியம் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுவதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இட் இஸ் நாட் ஒன்ஸ் அகைன், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லுகிறேன். எந்த விதத்திலும் அநியாயமா என் வீட்டுக்குள்ள ஒரு நயா பைசா என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது என்கிற காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல பிலேயா மூலமாக பெர்கமு சபைக்கு மாத்திரமல்ல நமக்கு கர்த்தர் எச்சரிக்கிறதை வேதவசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. நான் எனக்கு இதை போன்று இன்னொரு நாள் வருமானு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, நாட்கள் வெவ்வேறு விதங்கள்ல போய்கொண்டிருக்கிற போது இன்னொரு தருணம் வருமானா தெரியல. நான் இங்க ஸ்ரீலங்காவில் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஏற்கனவே சொன்ன உதாரணமாக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், மட்டக்களப்பு பகுதிகளில் அருமையான ஊழியத்தை செய்கிற ஒரு வாலிப பொண்ணு, பியூட்டிஃபுல், அதாவது அவளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். எந்த ஊழியக்கார் போனாலும் அந்த பணிவு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது த பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்கள கவனிக்கிற விதம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு செய்த ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையில அவ மூலமாக 7 இடங்களில் சபைகள் தொடங்கப்பட்டது. அந்த அளவுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு உதவியாக இருந்த ஒரு வாலிப பொண்ணு. பட் நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்க வேற லெவல் ஆயிட்டாங்க 2 பேரும். அவ்வளவுதான், அம்மா அழுறாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல. இப்படி இருந்த பொண்ணு அப்படின்ற லெவல்ல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அம்மா இப்படி சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்றாங்க. நீ எந்த அளவுக்கு சர்ச்சுக்காக தேவ சபைக்காக வைராக்கியம் கொண்டிருந்த, தன்னுடைய தாயார் இப்படி நித்தம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவ சொல்லும்போது சொல்றான், 1 more week, டிசம்பர் மாதம் சொல்றாங்க, 1 மாதம் பொறுத்துக்கோ, நான் என்ன பண்றேன், நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரும், அன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் திருந்தி கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும், கம்யூனியன் எடுத்து அன்னையிலேருந்து நான் புதிய மனுஷியா நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சொல்றாங்க, 1 மாதம் கழிச்சு ஏமா, ஏன் இன்னைக்கே நீ வரக்கூடாதா, ஆண்டவர் அவன் கூட பேசி இருக்கிறார்ல, நீ வா அப்படின்லாம் சொல்றாங்க. அவ சொன்னா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி வராதா அப்படின்னு அம்மாவை டேப் பண்ணி அனுப்புறான். கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ்க்கு கூப்பிடுறாங்க, அப்பயும் கேட்கல. கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ்ல அடுத்த வாரம் வரத்துக்கு ஏன் இன்னைக்கே நீ வந்துடக்கூடாதான்னு அவங்க என்ன பண்ண, ஷீ இஸ் புல்லிங், இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கூட அவள் என்ன பண்ணுறா, பிடிவாதமா, ஏன்னா எல்லா இடங்களில் அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின இரவு இட்ஸ் அ கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ் நடக்கும். அந்த சர்வீஸில் ஆராதிப்பதற்காக
அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் போயிட்டாங்க. இந்த வாலிப பொண்ணு மட்டக்களப்பு பகுதிகள் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கிளிநொச்சி இந்த மாதிரி பகுதிகள் பலவிதமான இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். மட்டக்களப்பு பகுதி ஃபுல்லாகவே அது கடற்கரையோர பகுதிகள். அன்னைக்கு தான் முதல் முறையாக உலகம் பார்த்தது ஒரு சுனாமியை பார்த்தது. அதனால் ஒரு அலை வந்து அள்ளிட்டு அப்படி உள்ள போகுது. ஆனால் அந்த வேவில் கூட அவ சுதாரிக்கல, கேஷுவலாக தான் இருந்தான். ஆனால் 2வது அலை அடித்த பொழுது என்னும் அந்த கடற்கரையிலேருந்து மேல் நோக்கி இருக்கிற அந்த மலைகளில் தான் சர்ச் இருக்குது. அடுத்த அலை ஒரு அலை அடித்து எந்த சர்ச்சில் அவள் வர்ஷிப் நடத்திக்கிட்டு இருப்பாலும் அதே சர்ச்சில் வந்து அவளுடைய பாடி வந்து முன்னாடி வந்து விழுது. த டோட்டல் சர்ச்சும் கத்துறாங்க, கதறி அழுகிறாங்க. அவ்வளோதான். இவ யோசிச்சா இன்னொரு வாரம் எனக்கு வரும் அப்படின்னு யோசித்தான். பட் அந்த வாரம் என்ன பண்ணல, வரல. அதுதான் வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் தான். ஏன்னா இவன் கூட இப்படி தான் சொல்கிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாகன்னு சொன்னவன் தான். ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா இல்லாமல் போச்சு. 7 சர்ச்சை உண்டாக்குனவங்க தான். பலர், அதாவது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின மகள் தான். ஆனால் முடிவு என்னவா இல்லைன்னா நல்லா இல்லை. என் ஆரம்பம் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் என் முடிவு என்னவா இருக்கணும்னா நல்லா இருக்கணும். அதை தான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிற காரியம். தான் நம்ம பாடும்போது கூட பாடுகிறோம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். கைகளை தட்டி ஒரு தடவை பாடலாமா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அப்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், மேல கண்ணு போச்சுனா அப்போதா உன் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னா இது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிலையை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். 2வது அவருடைய ஒரு காரியத்தில் அவர் விழுந்து போகிறத வேதத்தில், அதாவது துரோகமான ஒரு உடன்படிக்கையை பண்றது மாத்திரமல்ல, 2வது இவர் செய்யற காரியம் தந்திரமான துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? என்னாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. என்னாகமம் 25 முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் எப்ப ஏற்படும்? அதுக்கு ஒரு வழியை யார் சொல்லிக் கொடுக்கிறா? இந்த பிழையாம் சொல்லிக் கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? என்னாகமம் 31:16 வாசித்து பாருங்கள். என்னாகமம் 31:16. பேயோரின் சங்கதியிலே பீலியாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. பிலேயாமினுடைய ஆலோசனையினால், அந்த வார்த்தையை கவனிங்க, அவனுடைய ஆலோசனையினால் 2 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிற காரியம். இஸ்ரவேலர் வேசித்தனம் செய்வதற்கும் உண்மையான தெய்வத்தை விட்டு விக்கிரகங்களை வணங்கும்படியாக இழுக்க செய்தது இந்த பிலேயாமினுடைய துராலோசனை என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? மோவாபிய பெண்கள் இஸ்ரவேலரை மயக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அழகான மோவாபிய பெண்களை உன் பகுதியில் அனுப்பிவிடு. அவங்க இஸ்ரவேலர் அவங்க மேல மயங்குவாங்க. ஆனால் மயங்குற வேளையில் அந்த பொண்ணுங்களை சொல்ல சொல்லு, நான் உன் கூட என்ன பண்ணுகிறேன், வாழ்கிறேன். ஆனால் நீ வந்து என்ன பண்ணு, என் தெய்வத்துக்கு முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்லவை. அவன் வந்து அந்த பெண்களுக்காக என்ன பண்ணுவான், வந்து நிப்பான்ற ஆலோசனையை அவன் சொல்லிக் கொடுக்கிறத அந்த பகுதியில் நான் வாசிக்கணும்.
இந்த ஆலோசனை யாருக்கிட்ட இருந்து வரல? தேவனிடத்திலிருந்து வரல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கும்னா, மனுஷனா நான் சொல்ற வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை போல அப்படி என்ன பண்ணுகிறாங்கன்னா சித்தரிக்கிறவர்கள் உண்டு. அதை கண்டு மயங்கி போகாதீங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில், இந்த மாடர்ன் ஏஜ், இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுகிற காரியம். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா போதும், நீ என்ன வேணா செய் அப்படின்னு சொல்லுகிற சர்ச்சஸ் இங்கே இதே சென்னை பட்டணத்தில் இருக்கு. இதே அதாவது இந்த சவுத் பார்டர்ல அப்படிப்பட்ட சர்ச்சஸ் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, 2வது கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. ஆனா என்ன கிடையாது உனக்கு, அதனால தண்டனை எல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டது, நீங்க ரட்சிக்கப்பட்டது தான். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கிறான்னு சொல்லும்போது ஜனங்க என்ன பண்றாங்கன்னா விசில் அடிச்சு அந்த சபைகள்ல கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற சபைகள் இதே சவுத் சென்னையில காணப்படுது. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலங்கள்ல எழும்பி வருவார்கள்னு வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிற காரியம் அதுவாய் காணப்படுகிறது. பிசாசு சில வேளைகள்ல நேரடியாக பாவத்தை கொண்டு வந்து தாக்கி பாவத்தில் விழச் செய்வான். சில வேளைகளில் சில மனிதர்களை உடந்தையாக எழுப்பி என்ன பண்ணுவானா பாவத்தில் என்ன பண்ணுவான், தள்ளிவிடுவான். மற்றவர்கள் பாவம் செய்கிற காரியத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது உடந்தையாகவோ இருக்கிறோமான்னு நம்மை நாம் சோதித்து பாருங்க. மற்றவங்க விழுவதற்கு இல்லை, நீங்க இன்னும் கர்த்தர்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை பிரதர், இன்னொரு வழியை பாருங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்தேன்னா அது யாருடைய ஆலோசனை கிடையாது, அது கர்த்தருடைய ஆலோசனை இல்லை. இல்லை பிரதர், எதுக்கு நீங்க சும்மா இப்படியெல்லாம், அது வீண் ஜம்மம் அப்படிலாம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடுத்த பிளான் ஃபேஸ் 2 2வது காரியத்தை என்ன பண்ணுங்கன்னா நோக்கி போங்க. இல்லைன்னா அந்த காரியம்லாம் நடக்காதுன்னு ஒரு 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 ஆலோசனை ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருந்து, ஒரு தேவ மனிதனிடத்திலிருந்து, இல்லை ஒரு விசுவாசிக்கிட்ட இருந்து வரும்னு சொன்னா அது நிச்சயமா என்ன, அது யாருடைய ஆலோசனை கிடையாது, அது என்னுடைய ஆலோசனையா இருக்கும். அது தேவனிடத்தில் இல்ல சத்துரு கொடுக்கிற ட்ரிக்கி திங், அது தந்திரமான துர் ஆலோசனை. எனக்கு அருமையா அவன் அப்பதான் விசுவாசத்துல வந்து அப்பதான் என்ன பண்ணுவான், கர்த்தருக்காக நின்றுகிட்டு இருக்கிறவன் மூத்த விசுவாசி, இவரே சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணலாம், இனி அடுத்த பகுதியை நோக்கி போலான்னு அவன் அடுத்த வெளிக்குள்ள விழுந்து போவதற்கு யார் காரணமாகிறான், நான் ஒரு காரணம் அமைகிறேன். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாவற்றில் நான் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் கர்த்தரிடத்தில் நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக நாம் காணப்படுவது அவசியம். உங்க வாழ்க்கையின் மத்திய பகுதியில் நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு முக்கியமானது. சொல்லுவோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே. அதனால இன்னைக்கு ஒருவேளை சென்டர் பாயிண்ட்ல இருந்துகிட்டு இருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தா இந்த தருணத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுங்கன்னா சீர்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ உங்க முடிவு நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னு சொன்னா அதை என்ன பண்ணு சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக காணப்படுவது மிகுந்த அவசியம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு எச்சரிக்கிற காரியமாக நாம் பார்க்கிறோம். 2 ஆலோசனை. 1 பணத்துக்கு மயங்கிட்டான். இந்த இடத்துல அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது துரோகமான ஒரு துர் ஆலோசனை அவன் சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் இந்த பிழையாம் செய்த காரியங்கள். இன்னைக்கு அது சர்ச்சஸ்ல உண்டு. அதை நீ என்ன பண்ணு சரிப்படுத்திக்கொள்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு குரூப் அங்க காணப்படுறாங்க. அடுத்த குரூப் யாரு அப்படின்னு சொன்னா நிக்கோலாய் மதஸ்தர் என்கிற ஒரு குரூப்பை குறித்து நம்ம அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதாவது நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னா மற்ற ஜனங்களை ஜெயிக்கிறவர்கள், தலைமைத்துவம் தனக்கே வேண்டும் என்று இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் இந்த குரூப். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, நிக்கோலாய் மதஸ்தருடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொன்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிடலாம். வேசித்தனம் பரவாயில்ல, ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு இடையில நீண்ட ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். இதை கற்றுக் கொடுத்தவன் தான் இந்த நிக்கோலாஸ்.
அதாவது எப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் படைக்கப்பட்டவைகளை சாப்பிடலான்னு இங்கிருந்து சொல்லி, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த பெர்கமு பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம், நம்முடைய பட்டணத்தை போல விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணம். அதனால அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இந்த பிரதர் என்ன பண்ண மாட்டாரு, ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணலான்னு சொல்றான், சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், சாப்பிடு, என்ஜாய் அப்படின்னு சொல்லுகிறத நாம வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. யார் இந்த நிக்கோலஸ்? எல்லாமே ஆரம்பம் சூப்பரா இருந்த பர்சன்ஸ் தான், எல்லாமே ஆரம்பத்தில் எக்ஸலண்டா. இந்த பிழையாமை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தது போல இந்த நிக்கோலஸ் யாரு அப்படின்னு சொன்னா, பேதுரு ஒரு சீசன்ல ஒரு காரியம் செய்யறார். என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் செய்யறார். ஊழியர்களாகிய நாங்கள் என்ன பண்ணுவோம், வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் நாங்க தரித்திருக்கிறோம். இந்த பந்தை விசாரிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை ரெடி பண்றாங்க, 7 பேரை ரெடி பண்றாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு, இந்த நிக்கோலஸ். அதாவது நீங்க அதுல தான் ஒருத்தரை பத்தி நம்ம வாசிக்கிறோம், யாரு, ஸ்தேவான். என்ன, அதாவது அவருடைய முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு முடிவா இருக்கும். என்ன நடக்கிற காரியம் என்னன்னா, பைபிள்லயே ஒருத்தர் மரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவே சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சு நிற்கிறாருன்னா யாருடைய மரணத்துல தான் எந்திரிச்சு நிற்கிறாரு, இந்த ஸ்தேவானுடைய மரணத்துல தேவகுமாரன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய எண்டு நல்லா இருந்துச்சு. அதுல தான் பிலிப்பு காணப்படுது. பிலிப்பு வீட்டில் இருக்கிற 4 பொண்ணுங்களும் யாரா இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனிகளா இருக்கிறாங்க. அதுல 7வது பேர் யாருடைய பேரா இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம வாசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும்போது எங்க வாசிக்கலாம்னா, இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா கருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு 7 பேத்துல ஒருத்தன் தான். ஆனா என்ன பண்ணிட்டான், அவன் விழுந்து போயிட்டான். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனா முடிவு நல்லா இல்லை. விழுந்து போகாமல் ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு எச்சரிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்னொரு காரியம் இவரை குறித்து நீங்க வாசிக்கிற இன்னொரு பகுதி எது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சில ஓநாய்களை குறித்து வேதத்தில் வாசிக்கணும். யார் இந்த ஓநாய்கள்? இந்த நிக்கோலஸ் மதஸ்தர் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி ஒரு பரிசுத்த ஒழுங்கை ஜனங்களுக்குள் ஏற்படுத்தினவர்கள். அப்படிப்பட்ட உபதேசம் புதிய ஏற்பாட்டினுடைய தெளிவுக்கு விரோதமான இல்ல வித்தியாசப்பட்ட ஒரு கொள்கை. ஆனால் இது நல்லா இங்க கவனிங்க பார்க்கலாம். ஒரு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது புரிவதற்கு ஏதுவா இருக்காது. நல்ல அப்போஸ்டலிக் டீச்சிங்ல இருந்துச்சு சர்ச்சஸ் அந்த நாட்கள்ல. ஏன்னா பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயுனுடைய காலகட்டத்தில் நல்ல அப்போஸ்டலிக் டீச்சிங்ல சபை போய்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிற காரியம், இந்த 12 அப்போஸ்தலர்கள், அதற்கு பிறகு வந்த இந்த பவுல், அப்படி எழும்பினவர்கள்லாம் அநேகர் இருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் இருக்கிற 120 பேரும் கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையில சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரோமன் கேத்தலிசம் எங்க வருது, இந்த சீசன்ல தான் உள்ள வருகிறத நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். பெர்கமு சபையில இந்த முறைமைகள் காணப்பட்டது. இது ஒரு மத பிரிவல்ல, இது ஒரு அரசியல் கட்சி. எல்லா நிலைகள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கொள்கை எபேசு சபைக்குள்ள உள்ள வந்துச்சு, எபேசுக்குள்ள வந்துச்சு. ஆனா நீங்க அங்க வாசித்து பாருங்க, நம்ம அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எபேசு அவர்கள் எதிர்த்தார்கள், அதட்டினார்கள். பிழையே இல்லாத அளவுக்கு நல்ல பண்பு எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எபேசு சபையில் இருந்துச்சு. ஆனா பெர்கமு சபையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மாறிட்டாங்க. என்ன நடக்குது, ஒரு மூப்பர், அதாவது ஒரு எல்டர், ஒரு பாஸ்டர், அதுக்கு பிறகு என்னவாகுது அப்படின்னா அந்த சிஸ்டம் அவங்க கொண்டு வராங்க. அதற்கு பிறகு ஒரு பிஷப், அதற்கு பிறகு என்ன ஒரு அதான் மோஸ்ட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லுகிற, அதாவது மேதகு பேராயர்னு சொல்லப்படுகிற நிலை, அதற்கு பிறகு போப், அதற்கு பிறகு கார்டினல். இப்படிப்பட்ட நிலைகளில் என்ன பண்ணணும், ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து எல்லா அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிற்கிற காலகட்டத்துக்குள்ள காணப்பட்ட சபையாக இருந்தது. எல்லா நிலைகளில் இப்போ என்னவா மாறிடுச்சு, கேட்டலிசம். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பிரிவை போல என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, இப்படிப்பட்ட நடைமுறைகள் உள்ள வந்த உடனே சபை என்னவா இல்லை, சபையா இல்லை,
அது என்னவாயிருச்சுன்னா அது ஒரு சடங்காச்சாரமாக மாறி போச்சு, ஏதோ ஒரு காரியமாக மாறி போச்சு. இனி மறுபடியும் பேசிக்ஸ்குள்ள வரப்போகிற காலகட்டத்தில் நெருங்கிட்டு இருக்கிறோம். இனி இன்னொரு காரியம் இந்த தேசத்துலலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சபைகள் என்னவா இருக்காது, சபைகளா இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மணிப்பூரினுடைய சூழ்நிலை தேசத்துல எங்கு வேணாலும் காணப்படுகிற நிலைகள் காணப்படும். அப்போ என்ன நடக்கும்னா வீடுகள் தோறும் தான் என்ன நடக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் ஆரம்ப காலகட்டத்துக்குள்ள போகிற நிலை காணப்படும். வீடுகள் தோறும் அப்பம் பிற்கிற நிலை காணப்படும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாம தரை மட்டம் ஆக்கப்படும். ஏன்னா இப்படிப்பட்ட நிலைகள் சீக்கிரத்தில் நடந்தேறக்கூடிய காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு அதாவது மெழுகு போல உருகி பேசுகிற காரியங்கள் தான் கிறிஸ்தவம் அப்படின்ற நிலையை யோசித்து கொண்டிருப்போம் சொன்னா சபையே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை என்ன பண்ணுச்சுன்னா ராஜ்ய மதமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகுதான் இந்த நிலைமைகள் மாற ஆரம்பிச்சது. இதனுடைய ஹிஸ்டரியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிபி 312 606 ஆண்டு வரை ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக ஏற்றுக்கொண்ட ஒரு காலகட்டம். மக்கள் ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தை அடையாமல், அதாவது ராஜா அந்த மதத்தில் சேர்ந்தபடினால அதை தான் போன வாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண. நீங்கள் போன வாரத்தை செய்தியை கேட்டிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா ராஜா சேர்ந்துட்டாங்க, நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. சத்தியத்துக்காக ஒரு சிலர் மாத்திரம்தான் எப்படி இருந்தாங்கன்னா உறுதியாக இருந்தார்கள்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவளோடு யுத்தம் பண்ணுவேன். சபையானது இந்த உலகத்தோடு தவறாக கொண்டிருக்கிற எல்லா தொடர்புகளையும் வெட்டி அப்புறப்படுத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லப்படும். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், உன் கூட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு என் வாயின் பட்டயத்தால் நான் உன் கூட யுத்தம் பண்ணுவேன். சபையே என்ன பண்ணு, மனம் திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்புங்க. சொல்லுங்க, மனம் திரும்புங்க. நான் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மனம் திரும்பிட்டேனே பிரதர், மனம் திரும்பிட்டேன். ஆனால் இன்னும் மனம் திரும்பாத, ஏன்னா பெர்கமு சபைக்கு சொன்னதை தான் கர்த்தர் நமக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ சில காரியம் இன்னும் மனம் திரும்பாத ஒரு சில காரியங்கள் என் கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சரி செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பட்டயத்துக்கு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதுதான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பட்டயத்துக்கு நம்ம தப்பிச்சிருவோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளைமேக்ஸ் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. உங்களுக்கு பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு நல்ல காது தானே, இல்ல மந்தமா இருக்குதா, இல்ல நல்ல காதா? கேளுங்க. நல்ல காது தானே. நமக்கு நல்ல காதை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா போயிட்டு அதையே நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அங்க பலவிதமான காரியங்கள் நமக்கு, அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி எழுதி வச்சிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சிலருக்கு இல்லை, சிலருக்கு இல்லை ஆண்டவருடைய நாமம். ஆனா காது இருக்குது உள்ளுக்குள்ள, அந்த செவித்திறன் சொல்லுவாங்களா, அது இருக்கணும். அதாவது த மேன் ஆஃப் ஃபெய்த் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதிய ஒரு அருமையான மனிதர், அவர் என்ன செய்வாராம், வேலைக்கு நடுவில் அந்த தனக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் என்ன பண்ணுவாராம், 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த 50 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு அழுது ஜெபித்து கொண்டே இருப்பாராம். ஆனால் மித்தவங்கெல்லாம் அவன் கேலி செய்வாங்க கொள்வாங்க, எதையும் கவலைப்படுவதில்லை. ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட் டைமில் மாத்திரம் அந்த சரியாக வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்வார். பட் அந்த தனக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட் டைமில் 50 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் நடந்தது என்னன்னா, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தைக்கு காது இருந்துச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செவித்திறன் அது இல்லை, சுத்தமாக காது கேட்கல அந்த குழந்தைக்கு. ஆனால் இவர் விடலை, ஜெபத்தை விடலை, போராட்டம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக்கிட்டு இருந்தார்.
1 வருஷம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள். ஆனால் பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு மாலை வேளையிலையும் கதவண்டையில் வந்து பொண்ணு நின்றுக்கிட்டே இருக்கும். அப்பா வருவார்னு தூரத்தில் வரும்போது பார்த்த உடனே எதிரில் ஓடும், அப்பாவை அணைத்து கொள்ளும். இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஹாய் டியர் வெல்கம்னு வந்து பிள்ளையை கிஸ் பண்ணுவார். ஆனால் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 9வது ஆண்டில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நாள் மாலை பொழுதுல அவர் வந்துட்டு ஹேய் டியர் வெல்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு முதல் முறையாக சொல்றா, அப்பா நீங்க பேசுற சத்தம் என் காதில் கேட்குதுன்னு அவர் சொல்லுகிறத அந்த அவர் தான், அதாவது த மேன் ஆஃப் ஃபைத் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அநேகருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை கொண்டு வந்த காரியம் அது. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே எது இல்லாமல் இருந்துச்சு, அந்த காது கேட்காத இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு நல்லா காது கேட்டும் என்னவா இருக்குது அப்படின்னா அது மந்தமாக இருக்கும்னு சொன்னால் கர்த்தர் அதனால தான் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் என்ன பண்ண கடவன் கேட்க கடவன். அதான் சொல்லப்படுது. வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜெயம் கொள்ளுகிறவர் தேவன் ஒரு வெகுமதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். எபேசு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணுவேன் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஜீவ விருட்சத்தின் கனி அன்னைக்கு புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். ஆனா அவருடைய நமக்கு இன்னொரு காலகட்டம் வரப்போகுது. அடுத்த வாழ போகிறது 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ அச்சு காலி பண்ணிட்டு போயிட்டா 1000 வருஷம் அவரோடு உட்காரும்போது எனக்கு ஒரு கனியை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கனியை? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெயம் கொண்டவங்க அதை புசிக்க முடியும். அதுதான் அங்கே சொல்லப்படுகிற காரியம். தான் எல்லா காரியங்கள்ல அதை சாத்தான் கூட அதில் அவனுக்கு அந்த விஷயம் தெரியும். அதனால தான் சொல்லுகிறான், நீ அந்த கனியை சாப்பிட்டுட்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு நீ சாகவே மாட்டேன்னு சொல்றான். அந்த கனியை எப்போ கொடுப்பார் உங்களுக்கு? அடுத்த சீசனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை தவிர எல்லாத்தையும் சாப்பிட சொன்னார். அது யாருன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் புசிக்கிறதற்காக. அதனால எல்லா நிலைகள்ல அதான் அங்கே வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் தான். அடுத்தது சிமிர்னாவை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 2வது மரணத்தினால் அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, சேதப்படுவதில்லைன்னு வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். சரீர பிரகாரமா அவருடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு முன்பாக நம்ம ஜீவன் முடிஞ்சு போனா கூட என்னன்னு 2வது மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது? அந்த நித்திய நரகம் யாருக்கு கிடையாது, நமக்கு இல்லை என்று சொல்லி. யாருக்கு அது? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இந்த சர்ச்சுக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, மறைவான மன்னாவையும் வெண்மையான குறிக்கல்லையும் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மறைவான மன்னா என்பது என்ன? எனக்கு வேத வசனம் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு சித்தரித்து கொடுத்தாலும் உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின கிறிஸ்துவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் தொடங்கி 51ஆம் வசனம் வரை. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் என்ன பண்ணாங்கன்னா மரித்தார்கள். அந்த மன்னாவை புசித்தும் அவர்கள் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் இதுல புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நாம இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். எப்படி அர்த்தம் கொள்ளலாம்? பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படியே உள்ள மன்னாவை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா புசித்தார்கள். அது பரலோகத்திலிருந்து கீழே விழுந்த அப்பம். என்ன பண்ணுச்சு? வானத்திலிருந்து அவங்கெல்லாம் பரத்திலிருந்து வானத்திலிருந்து விழுந்த அப்பத்தை புசித்தார்கள். அதை அவர்களால் பார்க்க முடிந்தது. என்ன பண்ணாங்க? அந்த அப்பத்தை என்ன பண்ண முடிச்சு அவங்களால? they can see, அதை பார்க்க முடிந்தது, புசித்தார்கள். ஆனா இங்க ஒரு அப்பம் இருக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்குல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிற மறைவான மன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மன்னா என்பது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இந்த அடையாளத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, எனக்கு இந்த மறைவான மன்னாவை எனக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு கூட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறபடினால கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுவோம். ஆனா நீங்க அங்க வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்திரையாகமம் 16:33 வாசிப்பீங்கன்னா, யாத்திரையாகமம் 16:33, மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்க இந்த வனாந்தரத்தில் புசிக்கும்படியாக உங்களுக்கு இந்த மன்னாவை தருகிறேன். அதுல ஒரு பகுதியை என்ன பண்ணுங்கன்னா எடுத்து எங்க வச்சிருங்க? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருங்கன்னு சொல்றார். ரைட்? அந்த பெட்டிக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா அது வச்சிருங்கன்னு. அந்த மன்னா யாரு தான் அது? இன்னைக்கு நீங்களும் நானும் புசிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தையாக நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஏன்னா அதை வைத்து மூடிவிடுங்கள், அதற்குரிய தேசத்துக்கு போய் சேரும் வரைக்கும் அது காக்கப்பட வேண்டும். இதுல ஒன்று நேரடியாக பார்க்கக்கூடியது, இன்னொன்று பார்க்க முடியாதது. ஆண்டவருடைய நாம மறுபடியும் சொல்கிற புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு தருகிற மன்னா என்பது என்னன்னா, அவர் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு. அதற்கு அடையாளமாக அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பங்கு கொள்வதை காட்டுகிறது. அவரை பற்றி கொண்டு மகிழ்வதை அது காட்டுகிறது. எல்லா பாவங்களையும் ஜெயிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணப்படும்னா அது கொடுக்கப்படும். யாரு கூடவே இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா, மறைவான மன்னாவை புசிச்சேன், இன்னைக்கு மறைவான மன்னாவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறத வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து இன்னொரு வாரத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல, முடிச்சிடுறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு தருகிற மன்னா அவருடைய ரட்சிப்பு மாத்திரமல்ல, இன்னொன்னையும் கர்த்தர் தருகிறார், வெண்மையான குறிக்கள். அது நம்ம சொல்லணும்னு சொன்னா அது ஒரு தனி சப்ஜெக்டாக ஒரு நாள் பார்க்கலாம். அது 7 காரியங்களை குறிக்கிறது. அந்த நாட்களில் ஒருவர் தேர்தல் பிரதிநிதியாக நிற்கும் பொழுது மனுஷனுடைய பெயரை எதில் எழுதுவாங்க? ஒரு வெள்ளை கல்லில் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா எழுதப்படும். அது எல்லாரும் அது, அதாவது ஒருத்தர் யாரோ ஒருவர் அன்னைக்கு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் ஒரு மல்யுத்தம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு குதிரை பந்தயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஜெயிச்சு வரும் பொழுது அவங்க பேரை எதில் எழுதுவாங்க? இன்னைக்கு வெவ்வேறு விதத்தில் ஷீல்டு மெடல்லாம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்மையான ஒரு கல்லில் அவங்களுடைய பேரை என்ன பண்ணுவாங்கன்னா பொறிக்கப்படும். அந்த நாட்களில் நடக்கிற காரியம் என்னன்னா பிரஸ்ட் பிளேட்டு. ஏன்னா அங்கே பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் 12 கற்கள் இருக்கும். அந்த கற்களில் ஒவ்வொரு கல்லிலும் என்ன பண்ணப்படும்? ஒவ்வொருடைய பெயர் எழுதப்படும், ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர் எழுதப்படும். அதை நினைவு கூர்ந்து உள்ள போயிருக்கிற பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு கோத்திரத்தையும் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுவானா தேவனிடத்தில் மன்றாடுவான். ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒரு கல் இருக்கும், சிவப்பு கல். அந்த கல்லில் யாருடைய பேர் இருக்கும்? ஜூடா அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அதில் யூதா கோத்திரம் அப்படின்னு அவன் பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்துடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். வெண்மையான குறிக்கல் அப்படின்றது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். புதிய நாமம் என்னவென்று நினைக்கிறீங்க? அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெண்மையான ஒரு குறிக்கல் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கு. அந்த நாமம் யாருன்னு சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் விலையேறப்பட்ட அந்த நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வருகிற ஸ்லாக்கியங்களை பார்க்கும்போது
அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதுன்னு சொன்னா அது மிகையாகாது. அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா கர்த்தர் தருகிறார். யாருக்கு கர்த்தர் தருகிறார்னா ஜெயம் கொள்கிறவர்களுக்கு. ஆண்டவரே, நான் ஜெயம் பெற்று உம்முடைய சன்னிதானத்தில் நான் வரணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமாக கர்த்தரால் எக்ஸாக்ட்லி 10:30 நான் அப்படியே நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இதற்கு பிறகு ஒரு காரியத்தை சொல்லணும்னா வேணாம். ஆனால் இந்த இடத்துல பெர்கமு சபை இதோட முடியுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விலையேற பெற்ற வெண்மையான குறிக்கல்லையும் எல்லாவற்றுக்கும் மேலான மறைவான மன்னாவையும் கத்தருக்கிறார். கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும், பாதுகாத்து ஜெயம் கொள்ளணும். ஆண்டவரை ஜெயம் கொள்ள கிருபை கொடுங்க. ஒருவேளை அதாவது பேயோர் மகனாகிய அங்கே பிலேயாமினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் நிக்கோலஸ் மதஸ்தருடைய காரியங்களை பார்த்தோம். அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் என் லைஃப்பில் இருக்குன்னு சொன்னான். பண ஆசை எல்லா தீமைக்கும் இல்லை, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுகிற காரியங்கள், விக்கிரகம் என் வீட்டுக்குள்ளே வருகிற காரியங்கள், இல்லை அதற்கு முன்பாக நான் செய்கிற காரியங்கள். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக காணப்படுவது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. நாட் இந்த 2 நினைவுகள்னால ஏன் குந்தி நடக்கிறீர்கள்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஐ எம் நாட் உங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்பல. ஆண்டவரானா இன்னைக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் மறுபடியும் அன்னைக்கு கூட இவர்களை குறித்து சொன்னேன். இங்கே மியூசிஷியன்ஸ் அன்னைக்கு பென்னி எல்லாம் அன்னைக்கு இல்லை, ஆனால் சொன்னேன் இவர்களுக்கெல்லாம் நிறைய அழைப்புகள் வரும். வெளிப்பாடல்கள்லாம் வாசிக்கிறதுக்கு இவங்களுக்கும் அழைப்புகள் வரும். நிறைய சினிமா கச்சேரிகளுக்கு அழைப்பு வரும். ஆனால் இங்கே வாசிக்கிறவர்கள் எதுக்கு மாத்திரம் வாசிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி த கிறிஸ்டியன் மியூசிக். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனை புகழ்வதற்கு மாத்திரம்தான் உட்கார்ந்து வாசிக்கிறவங்களே ஒழிய. ஆனால் சில சபைகளில் மாலையில் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மானோட இருப்பாங்க. காலையில் எங்கே உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இயேசுவண்டை உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி அனுமதிக்கிற சபைகள் இந்த ஸ்டேட்லையும் இந்த பட்டணத்திலையும் உண்டு. பி கேர்ஃபுல். ஆனால் அவங்க செய்கிறாங்க, அவங்க செஞ்சா தப்பு இல்லை, நீங்க மாத்திரம் புதுசா ஒரு கொள்கையை சொல்ல வரீங்கன்னு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பதில சீக்கிரத்தில் வரும், அன்றைக்கு தெரிந்து கொள்வீங்க. சபையாக இருக்கட்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிற காரியம் அதுதான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்படுவது அவசியம் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டங்கள் இன்னைக்கு அதாவது மலிவான விலையில இன்னைக்கு இயேசுவை எடுத்துட்டு போயிடாதீங்க. ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். Thank you Lord. அந்த பாட்டை பாடினவர் டான் மோயின் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அதாவது பிரபலமான ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. மாலை பொழுதுல நானும் போயிருக்கிறேன். அதில் ஆஸ் அ ப்ரேயர் டீம் இல்லை நானும் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், இதெல்லாம் தப்பு இல்லைங்க, என்னங்க அது அவங்க தொழில். இங்கே சர்ச்சில் எலக்ட்ரிக் வேலை செய்கிற முருகனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அதாவது இன்னும் ஒரு ஏசி வேலை செய்கிற ஒரு முகமது பாஷாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி தான் இந்த இதுவும் அவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா பூசி முழுகும் போது சென்னை பட்டணத்தில் அந்த கான்ஃபரன்ஸில் அதில் நானும் இருக்கிறேன். அதனால சொல்கிறேன், அவர் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஒரு கூட்டம் தேவ மனிதர்கள் அப்படியே எழுந்து போனாங்க. அதனால டான் மோயின் சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா நோ. நம்ம எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. இப்படித்தான் அதாவது இப்படிப்பட்ட கொள்கைகள் உள்ள வர ஆரம்பித்தது. இப்படி மலிவான விலைக்கு போயிட்டாங்க. சில காரியங்கள் சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதுல விழுந்து போகிற காரியம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நாம் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா நிலைகளில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் பிரியமானவர்களே. பேரின்பராஜ் ஐயா அவர்கள் ஜெபித்து ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஒரே ஒரு விசை எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிற நம்மை வழிநடத்துகிற அந்த தேவாதி தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டு. கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம்.
உலகமோ மாமிசமோ பிசாசோ எதுவும் என்னை மேற்கொள்ளக்கூடாதப்பா. கடைசி வரைக்கும் உமக்கு உண்மையா நான் வாழ்ந்து உமக்கு பிரியமா ஒரு நாள் உம்முடைய வருகை வரும்போது நான் இருக்கணும். அந்த இடத்துல ஜெயம் கொண்ட கூட்டத்துல நான் இருக்கணும்ன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. ஐயா அவர்கள் ஜெபிப்பார். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உடைய வேதவசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களிலும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா எல்லாத்திலையும் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். இந்த நாட்களிலே பணத்தின் ஆசையினாலே ஆண்டவரே ஒருவர் பகைக்கிறதும் காட்டி கொடுக்கிறதுமாக இந்த காரியங்களில் இருக்கிறார்கள். விபச்சார வேசித்தனத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். தவறான காரியங்களிலே போகாதபடிக்கு ஆண்டவரே உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நேர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். உமது கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தெய்வீக ஒரு வல்லமை இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி எல்லா குறைவுகளையும் எடுத்து போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நேர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. செய்கிற கையின் தொழிலெல்லாம் ஆசீர்வதியும். உடைய கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். நல்ல வசனத்தின்படி நாங்கள் அப்பா வழி நடக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே.